அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அது மட்டுமல்லாது சந்திர கிரகணம் நடைபெறுவதால் அதிர்ச்சி பெறும் ராசிகளாக எந்த 4 ராசி இருக்கிறது, அதே சமயம் யோகத்தை பெறும் ராசியாக எந்த 3 ராசி பார்க்கப்படுகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். அதில் மேசராசிக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதும், மேசராசிக்கு சந்திர கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, கிரகணத்தினால் கிரகண தோஷங்கள் மேசராசிக்கு ஏற்படுமா என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பூரண சந்திர கிரகணமானது 3ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது மிக வலுவாக சூரியன் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் வலம் வருகிறார். அதே சமயம் சந்திரன் சூரியனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் வலம் வருகிறாருங்க. சந்திரன் சிம்ம ராசியில் இந்த தருணத்தில் பூரம் நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. அதாவது கடக லக்கணத்தில் பூரண சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும், அது மட்டுமல்லாது கிரகணம் எப்போதிலிருந்து எப்போது வரை நடைபெறுகிறது, இந்தியாவில் தென்படுமா என்று கேட்டால் கிரகணமானது பிற்பகல் 3:20 மணிக்கு துவங்குகிறது. கிரகணத்தின் மத்திய பகுதியாக பார்க்கப்படுவது கிரகண உச்சம் அடையக்கூடிய நேரம் என்பது மாலை 5:04. கிரகணம் முடியும் நேரம் என்பது இரவு 7:54 மணிக்கு முடிகிறது. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மேசராசிக்காரர்கள் மட்டுமல்ல, அனைத்து ராசிக்காரர்களுமே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது. ஏனென்றால் பொதுவாகவே கிரகணம் நடைபெறுவது என்பது கிரகங்கள் வலுவிழக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படி வலுவிழக்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான தோஷங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் இந்த தோஷ நிவர்த்திகளை செய்யக்கூடிய வகையில் சில பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த வருடம் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது உறுதியாகவே மகம், பூரம், பரணி மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சற்று கிரகண தோஷம் ஏற்படாத வகையில் சாந்தி பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. அதே போன்று செவ்வாய்க்கிழமை இந்த வருடம் இந்த கிரகணம் நடைபெறுவதால் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களும் தோஷண நிவர்த்தி பெறுவதற்கு பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கிரகணம் நடைபெறக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி அன்று உறுதியாகவே காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும். எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இறைவனும் சக்தி இழக்கும் நேரமாக இருப்பதால் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்களில் தேவையற்ற பயணங்கள், வெளியில் சுத்துதல் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பகல் வேளையில் கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் உள்ளிட்டவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உறுதியாகவே எந்தவிதமான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தண்ணீர் குடிப்பதையும் தேவையென்றால் குறைந்தபட்சமாக குடித்துக் கொள்ளலாம். முடிந்தவரை தேவையற்ற உணவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக கிரகணம் முடிந்ததற்கு பிறகு உறுதியாகவே குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு யதார்த்தமான இயல்பான பணிகளை துவங்கலாம். அதே சமயம் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் மற்றவர்களை இயல்பாக பாதிப்பதை காட்டிலும் வயதானவர்கள் மற்றும் நிரந்தர நோயுற்றவர்கள், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்களை அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் இவர்கள் உணவு உண்ணலாமா, உணவு உண்ணக்கூடாதா என்று கேட்டால் அது விதிவிலக்காக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான ஆற்றல் தேவை என்ற போது சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு விளைவு இலக்கும் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சந்திர கிரகணத்தினால் சந்திரன் மற்றும் தோஷம் அடைய மாட்டாருங்க. பல நட்சத்திரங்களை இந்த சந்திர கிரகணமானது தோஷம் அடைய செய்து விடுகிறது. எனவேதான் சந்திர கிரகணத்தின் போது கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். பொதுவாக இந்த சந்திர கிரகணம் நடைபெற்றதற்கு பிறகு மேசராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படும் என்றால், இந்த தருணத்தில் அரசு சார்புபட்ட பல புதிய திட்டங்களை அறிவிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கிரகணம் முடிந்ததற்கு பிறகு பொதுமக்கள் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல இனிமையான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் கிரகணம் நடைபெற்ற போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அந்த தருணத்தில் தேவையற்ற சில இயற்கை சூழல்ல சில பிரச்சனைகள் வரலாம். எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயம் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் மேசராசிக்காரர்கள் பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பிரச்சனை இல்லை. வலுவிழந்த நிலையில் இருந்தால் உறுதியாகவே
நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம். எனவே கவனம் தேவை. அதே சமயம் இந்த சந்திர கிரகணத்தினால் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளாக, ராஜயோகம் பெற போகக்கூடிய ராசிகளாக எந்த 3 ராசி இருக்கிறது என்று பார்த்தால் மேசம், சிம்மம் மற்றும் மீனம் ஆகிய இந்த 3 ராசிக்கு மிக அற்புதமான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு உறுதியாகவே மேச ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கம் கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. திடீரென பண வரவிற்கான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி, சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதே சமயம் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய 4 ராசிகள் எவை என்று பார்த்தால் கடகராசிக்கு சற்று சோர்வு ஏற்படலாம். அதே சமயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீச்ச அதிபதியாக இருக்கிறார். எனவே மறைத்து வைக்கப்பட்ட சில ரகசியங்கள் வெளிக்கொணரப்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போன்று மகர ராசிக்காரர்கள் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏனென்றால் அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும் போது சந்திர கிரகணம் நடைபெறுவதால் உடல்நலத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட மகர ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீரென அதிர்ச்சியான தகவலும் நண்பர்களுக்கிடையே சில பிரச்சனையும் வரலாம். கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராஜயோகம் பெறக்கூடிய ராசியில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே உறுதியாகவே மேச ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கவனத்துடன் இருங்கள். சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல காரிய தடை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மனதில் பழைய கோபங்கள் வெளிவந்த சூழலில் அவற்றிற்கு முடிவு கிடைக்கும் நேரமாக இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு அமைய போகிறது. சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் அதிக நிதானத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது திடீரென முடிவுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வேலை செய்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு விளைச்சலை தவிர்த்து கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சற்று நிதானத்துடன் மன அமைதியுடன் வேலைகளை செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக வழிபாடு, மனதில் இறைவனை நினைத்து கொண்டு பணிகளை செய்யும் போது பல சிக்கல்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மன அழுத்தம் குறைவதோடு மட்டுமல்லாது புதிய யோசனைகள் வரும். அதை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்திர கிரகணம் என்பது சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறது. ஏனென்றால் 5இல் சந்திரன் வருகிறார். பொதுவாக சந்திர கிரகணம் என்பது பூமி, சந்திரன், சூரியன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணமாகும். இந்த சந்திர கிரகணத்தின் மீது சந்திரனின் மீது பூமியின் நிழல் படுவதால் அந்த ஒளிர் சிவப்பு நிறத்தில் இந்த தருணத்தில் தெரிய போகிறது. பூரண சந்திர கிரகணத்தை நாம் பார்க்க முடியும். பகல் நேரம் என்பதால் இந்தியாவில் சில பகுதிகளில் தெரியும். பெரும்பாலும் பகல் நேரம் என்பதால் சந்திர கிரகணம் தெரியாத ஒரு சூழலும் இருக்கிறது.